We are going to study about the modal verbs. So many modal verbs: can, can't, and may, might, should, must, ought to, need. So many modal verbs. So in this class, the first thing is can. Can பயன்படுத்தும் முறை. So can is used for the ability. கேன்ங்கிறது முதலாவது பயன்படுத்த போறோம். இதுல பாருங்க, இதுல இருக்குது கேன்ங்கிற விஷயம் இருக்கு. And can't, may, might, should, must, and able, and unable. So இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்த போறோம். The first thing is can. The can used for the ability. What are you able to do? உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாமே கேன்ங்கிற விஷயங்களை பயன்படுத்தி செய்யப்படும். ஓகே, வாட் கான், உங்களால் என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியாம இருக்குதோ அதெல்லாம் கான்ங்கிறத பயன்படுத்தி செய்யலாம். ஓகே, கேன்ங்கிறது. For example, I can run fast is for the ability for the can. The opposite, I can't run fast. என்னால் வேகமாக ஓட முடியாது அப்படி வார்த்தை எல்லாமே இந்த கான்குள்ள பயன்படுத்தலாம். உங்களால not ability, உங்களால் என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியாம இருக்கோ, அந்த திறமைகள் இல்லாம இருக்குதோ அதெல்லாமே இந்த கான்ங்கிற விஷயத்துக்குள்ள பயன்படுத்தலாம். We can use for the can, for the ability, for the opposite word for the ability. For example, I can't climb the tree. I can't run fast. என்னால் வேகமாக ஓட முடியாது. I can't speak in Sinhala. சிங்களம் என்னால் பேச முடியாது. So that is called can't. Okay. So ரெண்டு விஷயம் பார்த்துட்டோம். ஒன்று can, அடுத்தது can't பார்த்துட்டோம். So third விஷயம் பார்க்க போறோம். Third, should. Okay, may, might பார்த்துட்டு வரலாம். அடுத்த விஷயம் may, might. Okay, may and might. May used for possibility. May used for the possibility. What is the possibility? May happen. Sometimes may something is a possibility. For example, 90%. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ள விடயங்களுக்கு நம்ம பயன்படுத்தணும். may என்றது பயன்படுத்தணும். So the might used for the slight possibility. We call slight possibility. Slight possibility என்றது சாத்தியப்பாடுகள் குறைந்த விடயங்களுக்கு நம்ம பயன்படுத்துறது slight possibility. We call 50% or 40% we call. For example, நடப்பதற்கு சாத்தியப்பாடுகள் அதிகமாக உள்ள விடயங்களுக்கு நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம், மே பயன்படுத்தலாம். சாத்தியப்பாடுகள் குறைவான விஷயங்களுக்கு பயன்படுத்துறது the might என்கிற விஷயம் பயன்படுத்திக் கொள்ளலாம். Okay, so that is called we have possibility for used the may and the slight possibility used for the might. And one, today the rain may come today. The rain may come today. So நீங்க பாக்குறீங்க the rain may come today. இன்று மழை வரலாம் என்கிறது சாத்தியப்பாடு இருக்கு. For 70%, 80%, we have the possibility. So the might பயன்படுத்தணும்னால் tomorrow. So the rain may come tomorrow. நாளை மழை வரலாம்ங்கிறது slight possibility. இன்று மழை வரலாம். The rain may come. நான் நீங்க எழுதுறேன். The rain may come today or now. இன்று மழை வரலாம் என்கிறது, இப்பொழுது மழை வரலாம் என்கிறது possibility. So it is possibility for 70%, 70% சாத்தியம், for 90% சாத்தியம். Okay, so இந்த இடத்துல the rain might, நான் இத அடிக்கிறேன் மன்னிச்சிட்டு might and my GST might. The rain might come tomorrow. It is called slight possibility. நாளை மழை வரலாம்ங்கிறது slight possibility. இன்று மழை வரலாம்ங்கிறது possibility, சாத்தியப்பாடு அதிகம், அதுக்கு பயன்படுத்தணும் may பயன்படுத்தணும். Slight possibility, சாத்தியப்பாடு குறைவான விஷயங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளணும், might பயன்படுத்திக் கொள்ளணும். ரெண்டுக்குள்ள differentiate. Okay, the uncle, our uncle may come tomorrow. The possibility, ஒருவேளை அங்கிள் கோல் பண்ணிருப்பார், லண்டன்ல இருந்து கோல் பண்ணிருப்பார், நான் நாளை ஸ்ரீலங்கா வர போறேன். So possibility, நான் அடுத்த மாதம் வருவேன்ங்கிறது சொல்றது slight possibility.
So அந்த possibility slight possibility ரெண்டு equations difference இருக்கு. சாத்தியப்பாடு அதிகமான விஷயங்கள் சாத்தியப்பாடு குறைவான விடயங்களுக்கு பயன்படுத்துறது may and might. Okay, do you have remember we learn about the first things can. Okay, we learn about the can used for the ability. Okay, not it. Okay, இத நீங்க எழுதி கொண்டீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் உங்களுக்கு. Can used for the ability, what able to do. Okay, உங்களால என்ன செய்ய முடியுமோ அது ability குள்ள வரும். That is opposite words. Can is called not ability. உங்களால் செய்ய முடியாத விடயங்கள். I can't jump over the fence. என்னால் வேலியை தாண்ட முடியாது, பாய முடியாது. சோ அப்ப என்ன பயன்படுத்த முடியாத விடயங்கள். I can't touch the roof. என்னால் கூரையை தொட முடியாது. சோ அப்படி வரும்போது நீங்க can't போட்டு பயன்படுத்த சொல்லுங்க. அடுத்த விஷயம் பார்த்தோம்னா the next thing is may. May used for the possibility. May used for the possibility. Okay, சாத்தியப்பாடு அதிகமான உள்ள விடயங்களுக்கு may பயன்படுத்தலாம். The might used for the slight possibility. Slight possibility mean சாத்தியப்பாடு குறைவான விடயங்களுக்கு நம்ம வந்து might பயன்படுத்தி எழுதுறோம். Okay, the next thing is should. The next thing is should. Okay, should used for the giving advice or suggestion something. ஒரு ஆலோசனை சொல்றதுக்காக பயன்படுத்தப்படலாம். அல்லது நமக்கு ஒருத்தர் giving advice someone நீங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க ஒரு அட்வைஸ் சொல்றதுக்காக நம்ம பயன்படுத்துற விஷயம் தான் should. So we call advice, use for the advice. Okay, so what is advice? For example, I'm a teacher. Now I'm telling to you, you should obey the teachers. For example, you should obey the teachers. You should obey the teachers. நீங்கள் ஆசிரியர்களை மதிக்கவும். So you should. I can't here use the must for only advice. You should obey the teachers. You should obey the parents. You should obey the parents. You should obey the parents. We are giving the advice, suggestions. Okay, and you should do this. You should do like this. நம்ம வந்து ஆலோசனை கொடுத்துக்கலாம். நீங்க இந்த மாதிரி செய்து கொள்ளுங்க, அந்த மாதிரி செய்து கொள்ளுங்க. So you should clean the environment. You should clean the garden. You should clean the garden. So you should water every day. Okay, you should bring a pure water every day. இந்த மாதிரி ஆலோசனைகளை நம்ம ஐடியா கொடுக்கிறதுக்காக பயன்படுத்தி கொள்ளலாம். அதுக்கு நம்ம இதுக்கு பயன்படுத்தி கொள்றது you should clean the environment. Clean the environment. Or you should keep clean. அப்படியே பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ நம்ம அட்வைஸ் பண்றதுக்காக ஆலோசனை சொல்றதுக்காக பயன்படுத்தி கொள்ள விடயங்களுக்கு நம்ம இங்க should பயன்படுத்துறோம். Okay, should use for the advice. The another thing is opposite for the and must. Another thing is must. Must. I will give you some activity after the classes. Must use for the strong advice. Might. May. Okay, may used for the possibility. Note பண்ணிக்கொள்ளுங்க. Possibility. Okay, சாத்தியப்பாடு அதிகமான விடயங்களுக்கு பயன்படுத்தும். The rain may come now. மழை இப்பொழுது மழை வரலாம் சாத்தியப்பாடு அதிகம். And fourth thing is might. Slight possibility. The rain might
tomorrow. Okay, here always you have to remember, if you use the modal verbs, after the modal verbs, the verb should be used in the main verb. Remember, the main verb. It is the main verb. Okay? After the modal verb, you must use the main verb. Okay? Don't use the ing verb or comes or past tense verb, past participle, present participle, nothing. Only main verb used after the modal verb. Okay? The rain might come tomorrow. Okay? It is a slight possibility. And the five things is should. So giving an advice, suggestion. Advice or suggestion we use for the should. Number one, example. You should drink water. You should clean the house. You should clean the house. You should obey the teachers, obey the parents. Obey the parents. Okay, four things. Write down 2 minutes. Okay, உங்களுக்கு 2 நிமிஷம் தரேன். இத ஒருக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. And another thing is must. Another thing is must. Must used. When used for the must. Must ங்கிறது இங்க பயன்படுத்த போறோம். Strong advice. Strong advice. We call the strong advice. It means நம்ம கட்டாயம் என்று கூட சொல்லலாம். நம்ம கட்டாயமா செய்தியாக வேண்டிய சில விடயங்களுக்காக நம்ம இங்க must பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆலோசனையை தாண்டி அடுத்த ஸ்டெப்ஸ் வருது. கட்டாயமா செய்தியாக வேண்டும் என்கிற விஷயங்களுக்கு நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். For example, the one person, your father or mother or brother or sister, any person have the serious illness, fever or cough, any illness. Okay, so you tell you must see the doctor. And at the time we can't say should, we can't use for the should, we have to use the must. நீங்கள் கட்டாயம் வைத்தியரை சந்திக்க வேண்டும். Okay, the Muslims must pray 5 times. கட்டாயமா நீங்க 5 நேரம் pray பண்ணணும். இந்த மாதிரி பயன்படுத்துற விஷயங்களுக்கு நம்ம வந்து must பயன்படுத்திக் கொள்வோம். So the must we call strong advice, used for that strong advice must. Okay, for in the classroom, so you can divide into two, positive and negative. Another thing is positive and another thing is negative. Must. Positive engiradhu must, idhula must பயன்படுத்திக் கொள்ளலாம். Negative things la வந்து நம்ம must not engiradhu சொல்லி நம்ம mustn't engiradhu பயன்படுத்தலாம். Okay, mustn't. So இந்த மாதிரி must not அல்லது mustn't, positive and negative, strong advice க்கு பயன்படுத்தலாம். For example, in the classroom, or you take a textbook, I read some sentences. Okay, if you see the page number, you need 3, page number 35. Okay, we completed 34 and another page is 35. They are dividing into 2 is. You can see this paper book. It is a library and it is a swimming pool. It is a library, it is a swimming pool. So we have to use must or must not. Okay, we have to use must or must not. In the library, you space either drink. Library and another thing is swimming pool. Okay, divided. They are dividing. You must eat, drink or not. You space drink or eat. இது லைப்ரரியில பொறுத்து வந்தாது. இந்த லைப்ரரிங்கிற வேர்டு கூட, இந்த லைப்ரரி டிவிஷன் கூட you drink or eat, நீங்க சாப்பிடலாம் குடிக்கலாம்ங்கிறதுக்கு நம்ம must பயன்படுத்தணுமா must not பயன்படுத்தணுமா? லைப்ரரியை பொறுத்த வரைக்கும் must not. அங்க வந்து லைப்ரரிக்குள்ள வந்து சாப்பிடவோ கூடாது. ஓகே, சோ அதே போல பாருங்க, இங்க வந்து ஸ்விமிங் பூல் என்ன செய்யணும், you must wear the swimming dress. அந்த மாதிரி வந்து வரும். ஓகே,
So you must wear the swimming dress. So நீங்க swimming dress கட்டாயம் அணிந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் வந்து must. அதே போல you must not push friends, push others. அடுத்தவர்களை உதைக்க கூடாது, தள்ள கூடாதுங்கிறது நீங்க must not பயன்படுத்த வேண்டியிருக்கு. ஓகே. சோ ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் ரூம் என்கிறது நம்ம எடுத்துக்கொள்வோம். ஓகே. சோ அந்த கிளாஸ் ரூம்ல இப்போ நான் சென்டென்ஸ் போட்டா பாருங்க. You classroom வச்சு only think, you think only about the classroom. Okay. You must or must not. Okay. You must or must not help others. இதுல must பயன்படுத்தணும், must not பயன்படுத்தணும். must இங்க பயன்படுத்தணும். ஓகே. சோ இதுல நான் அடுத்து பாருங்க, you must help others, அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அதே போல பாருங்க, you must not eat or drink in the classroom. வகுப்பறையில் குடிக்கவோ சாப்பிடவோ கூடாது. அப்ப must not இங்க பயன்படுத்துறோம். silence, அமைதியா இருக்கணும். கிளாஸ் ரூம்ல வந்து you must silent, அமைதியா இருக்கிறது. சோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்துறது must அல்லது must not. advice, செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நீங்க must பயன்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க செய்யக்கூடாத விஷயங்களுக்கு வந்து must not பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஓகே. cut all trees. cut all trees. எல்லா மரங்களையும் வெட்ட வேண்டும். must you cut all trees. நீங்க வந்து நான் must பயன்படுத்தணுமா, must not பயன்படுத்தணுமா? must not. ஏன் செய்யக்கூடாத விடயங்களுக்கு நம்ம பயன்படுத்துறோம். So must use for the strong advice. We can divide it into two. One is positive, another is negative form. Okay. Positive used for the must and must not used for the negative form. Okay. So strong கட்டாயமாக செய்தியாக வேண்டும் என்ற விஷயத்துக்கு வரும். இன்னொன்று பயன்படுத்தலாம். இதை தாண்டி you must obey the parents. Strong ability, strong advice. நீ கட்டாயமாக உனது பெற்றோர்களை கவனிக்க வேண்டும். So strong advice. obey, மரியாதை செய்ய வேண்டும். ஓகே. அதே போல you must pray the God. நீ இறைவனை, கடவுளை. Number 2 can't. Number 3 may. Number 4 might. Number 5 should. Number 6 must. Okay. Number 6 must. Okay. Number 7 able. ஏபிள்ங்கிறது நம்ம வந்து மாடல் வந்து இல்லாம தனியாக பார்த்துக்கலாம். ஏபிள்ங்கிறது நம்ம என்ன விஷயங்களுக்காக பயன்படுத்திக்கிறோம் பார்த்துக்கலாம். ஓகே. வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கேன் அண்ட் ஏபிள்? இரண்டுமே ஒரே அர்த்தங்களோட ஒரே கருத்துக்களோட பயன்படுத்தப்படுற ஒரு சொல், வேறு சொற்கள். ஸோ ஏபிள்னாலும் முடியுமான விஷயங்கள், கேனுங்கிறது முடியுமான விஷயங்கள். அப்போ இங்க வந்து டிஃப்ரெண்ட் ரெண்டுக்கும் இருக்கு. என்னென்ன டிஃப்ரென்ஸ்? ஓகே. உதாரணம் பார்த்துக்கலாம். இங்க I can run, for example. Number 2 I am able to run. I am able to run. இங்க என்ன விஷயம் பயன்படுத்துறோம்? So the can is a modal verb. It's a helping verb. Okay. Can is a helping verb. canங்கிறது ஒரு helping verb, ஒரு துணை வினை. அது auxiliary verb. Helping verb ஆகுது. So able is not helping verb. ஏபிள்ங்கிறது ஹெல்பிங் verb அல்ல. சோ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. டிஃபரன்ஷியேட் ரெண்டுமே ஒரே கருத்துக்களே ஒரே அர்த்தங்களே கொடுத்திருக்காங்க. டிஃபரன்ஷியேட் இருக்கு. கேன்ங்கிறது ஹெல்பிங் verb, ஏபிள்ங்கிறது நாட் ஹெல்பிங் verb. இது வந்து ஒரு துணை வினை அல்ல, ஒரு verb அல்ல, ஹெல்பிங் verb அல்ல. சோ ஹெல்பிங் verb வந்து நம்ம டைரக்ட்டா பயன்படுத்தலாம். சோ ஏபிள் பயன்படுத்தும் போது அதற்கு முன்னால ஒரு ஹெல்பிங் verb ஒன்று போட்டு தான் அந்த ஏபிளை பயன்படுத்துறோம் இருக்கு. ரைட்டா? So the canங்கிறத டைரக்ட்டா பயன்படுத்திக் கொள்ள முடியும். I can run, I can't run, I can run பயன்படுத்திக் கொள்ள முடியும். able வந்து டைரக்ட்டா பயன்படுத்த இயலாது. அதுக்கு பயன்படுத்துறதா என்றால் am, is, are, was, were இந்த மாதிரி helping verb ஒன்றை பயன்படுத்தினது பிறகுதான் able பயன்படுத்தலாம். For example, என்னால் முடியாது. I am unable. I am unable. என்னால் முடியாது.
ஸோ அந்த unable இப்போ நான் இதில் can't பயன்படுத்துறேன். can't என்கிறது டிரெக்டா பயன்படுத்தலாம். I can't என்னால் முடியாது. Directly we can use for the can't for the I. Why? Because it is a helping verb. Can is a can't is a helping verb. So they are used for the directly. But unable or able we can't use directly. We have to use helping verb. Am is are. So I am unable. இங்க எடுத்த பயன்படுத்து. இதுவே இருந்த he போட்டுருந்தா நான் he is unable. Okay. So helping verb ஒன்ற பயன்படுத்துறதுக்கு பிறகுதான் able or unable பயன்படுத்த முடியும். But can't or can helping verb இல்லாமல் பயன்படுத்த முடியும். Okay. I am able to come. I am able என்னால் முடியும். I am able to come என்னால் வர முடியும், என்னால் சாப்பிட முடியும். இதெல்லாம் நம்ம என்ன பயன்படுத்துறோம்? என்னால் போக முடியும். I am able. I am unable என்னால் முடியாது. I am unable to attend the meeting. I am unable to come என்னால் வர முடியாது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு unable பயன்படுத்தலாம். But we are using helping verb. But இதே சென்டென்ஸ் இதே கடத்துக்களோட பாருங்க பயன்படுத்துறோம். I can't come. I can eat. என்னால் சாப்பிட முடியும். பாருங்க இங்க வந்து டைரக்டா பயன்படுத்துறோம், can பயன்படுத்துறோம் டைரக்டா, can't பயன்படுத்துறோம் டைரக்டா. சோ இங்க able unable பயன்படுத்தும் போது ஒரு helping verb ஒன்று பயன்படுத்தின பிறகுதான் able unable பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஓகே இதையும் ஒருக்கா நோட் பண்ணிக்கோங்க.